ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லலான்னு நினச்சேங்க. இந்த ஒரு கோயிலுக்கு போகலான்னு ஒரு பிளான் பண்ணோம். அந்த கோயிலில் வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு போனோம். போகிற வழி செடிகள்லாம் சுட்டுட்டு வரத்துக்கு, அந்த செடிகளை நடவு பண்ணுறதுக்கு, கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு சரியாக இருந்தது. வந்தோடனே டிஃபன் சாப்பிட்றதுக்கு எல்லாம் முடியறதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. அதனால் உங்களுக்கு நான் ஃபைனலாக குட் நைட் சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சூப்பரான ஒரு கோயிலுக்கு போகிறோம். அந்த கோயில் எல்லாருமே வந்து கடவுளுக்கு தான் கோயிலுக்கு போயிட்டு கட்டியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு மனிதருக்கு கோயில் கட்டியிருக்காங்க. அது வந்து அவர் யாருன்னா, முன்னாள் முதலமைச்சர், ஒரு சிறந்த நடிகரும் கூடங்க. அந்த கோயில் பற்றி நான் டீட்டெயில்ஸ் நாளைக்கு ஃபுல் வீடியோ உங்களுக்கு போடுறேன். இந்த கோயிலில் ஒரு சில செடிகள்லாம் இருந்தது. அந்த செடிலாம் சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அது வர வழியில் ஒரு தாத்தா உட்காந்துட்டு, என்னம்மா பார்த்துட்டே போகிறீங்க? நான் தாத்தா இந்த செடியிலேருந்து ஒரு கிளை வேணும்னு கேட்டேன். சரின்னு சொல்லிட்டு அவரு, கிளை எதுக்குமா, நான் உனக்கு செடியாகவே தரேன்னு சொல்லிட்டு வேரோடு பிடிங்கி ஒரு 4 செடி கொடுத்தாரு. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் பக்கத்தில் இன்னொரு கலர் இருந்தது. அந்த கலரும் கேட்டேன். இது ஒன்று தாம்மா, எல்லாம் ஒரே கலர் தாம்மா, உனக்கு தெரியலண்ணா. சரி தாத்தா, வந்த வரைக்கும் லாபம், தாத்தாவை டிஸ்டர்ப் பண்ணணும்னு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நீ வந்து கிளை தான் கேட்டேன், நான் வேரோடு கொடுத்துருக்கேன் அப்படின்னாரு. ரொம்ப ஓகே தாத்தா, ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா சொல்லிட்டு செடியை பார்த்து சந்தோஷம் எங்களுக்கு ரொம்பவே அளவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நம்ம வந்து இந்த கலர் வந்து ரொம்ப ரேர் கிடைக்கிறது இல்லையா? அதனால் அந்த சந்தோஷத்தோட சரி இன்னொரு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனோம். அது வந்து ஒரு சிவன் கோயில். இந்த வழியாக தான் போகணும். இது வந்துட்டு கொஞ்சம் தூரம் போனோம். ஆள் நடமாட்டம் அந்தளவுக்கு இருக்காது. யோசித்து பார்த்தேன், வேணாம், நம்ம ரிட்டர்ன் வரதுக்கும் இருட்டிடும், எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போயிட்டு நம்ம சுட்டுட்டு வந்த செடிகளும், தாத்தா கொடுத்த செடியும் நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நடவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. நம்மலாம் செடிகள் வாங்குறது பட்ஜெட் பார்த்து வாங்கிறதுக்குள்ளே பெருசாக போகுதுங்க. ஏன்னா ரொம்ப வந்து இப்போது செடிகளெல்லாம் ஒரு செடி 100 150 200 நம்ம பட்ஜெட் பண்ணி பார்த்து ஃபேமிலி ரன் பண்ணுறவங்களும் இந்த மாடித்தோட்டம் அமைக்கிறது ஒரு டாஸ்க்கு தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் அந்த ஆசையை விடக்கூடாது இல்லையா? நம்ம அதனால் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு. என்னென்ன செடி கொண்டு வந்தோன்னு சொல்லி பார்க்கலாமா? இது நித்திய கல்யாணி பிங்க்கு, அதுக்கப்புறம் இது வந்து பட்ரோஸ், அது என்ன கலர் தெரியல, வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறமா வெத்தலை கொடியும் செம்பருத்தியும் ஒரு கிளை உடச்சிட்டு வந்திருக்கேன். அது வருமானன்னு நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் தாத்தா கொடுத்த செடி. பசங்க வேற வந்தோடனே மொட்டை மாடிக்கு வந்துடுவேன், என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு செடியெல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களையும் அதட்டி அனுப்பிச்சிட்டு நம்ம செடியை நடவு பண்ணலான்னு சொல்லி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். செடிகளுக்கு சரியான ஒரு க்ரோ பேகு, சரியான மண் என்கிட்ட இல்லை. அதனால் இருக்கிற இடத்துலையே, இருக்கிற தொட்டிலே இப்போ இருக்கிறது எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ரீபாட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டோம். பட்டோஸ் வந்துட்டு அந்த பட்டோஸ் தொட்டிலே வச்சாச்சு. இந்த க்ரோ பேக்கில் ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு அலரி செடி வச்சுருந்தோம். அந்த செடி சரியாக வரலை. அதனால் அதிலே வந்துட்டு காலையில் தான் மல்லி கட்டிங் வச்சுருந்தேன். அது கூடவே இதையும் வச்சாச்சு. இது வந்ததுக்கப்புறமா நம்ம தொட்டிலாம் ரெடி பண்ணி ரீபாட் பண்ணிக்கலாம். இந்த துளசி செடி தொட்டி கூடவே வந்துட்டு நித்திய கல்யாணி பிங்க்கு இருக்குது பார்த்திங்களா, குட்டி குட்டி செடி, அது கோயிலில் கிடச்சிது, அதையும் வச்சாச்சு. நம்ம வந்து நம்மளே வந்துட்டு மீன் கழுவி வச்சு உரம் தயாரிக்கிறது, அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற மண்புழு வச்சு எப்படி மண்புழு ரெடி பண்ணுறதுன்றதை நான் ஒன்றா பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து மீன் கழுவி வச்சு பண்ணுறது ஒரு சக்ஸஸ் ஆகிருக்கு. எனக்கு மண்புழு உரம் மட்டும் இன்னும் சக்ஸஸ் ஆகலை. அதெல்லாம் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஓரளவுக்கு எல்லா செடியும் நட்டாச்சு. செம்பருத்தி கொடியும் வெட்டலை கொடியும் செம்பருத்தி கிளையும் மட்டும் தண்ணியில் போட்டு வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படியோ ஒன்று கொண்டு வந்த செடிகளையும் கொடிகளையும் ஓரளவுக்கு நம்ம தொட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். நாளைக்கு இல்லை நாளைக்குள்ளே அந்த வீடியோவை நான் போடுறேன். எந்த கோயிலுக்கு போகிறேன் என்னன்றதை நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், see you மக்களே, குட் நைட்.